Hey you guys, welcome back to my channel Books with Abhi and நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர்ல என்னென்ன புக்ஸ்லாம் ரீட் பண்ணேன் அப்படின்ற ரேப்பப் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த லாஸ்ட் 2 monthsல பார்த்தோம் அப்படின்னா, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர்ல பார்த்தோம்னா ஓவராலாக நான் 6 புக்ஸ் படிச்சிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோஸில் சொன்ன மாதிரி தான், முன்னாடிலாம் 4 புக்ஸ் 5 புக்ஸ் 1 மந்த்துக்கே படிப்பேன். இப்போ 2 மந்த்தையும் சேர்த்தாலுமே என்னால் 5 புக்ஸ் 6 புக்ஸ் அவ்வளோதான் படிக்க முடியுது. பட் தட்ஸ் ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 புக்ஸ் வந்து புக்காக படிச்சிருந்தேன். என்கிட்ட டேப்ல கிண்டல் ஆப் இருக்குமோ அதில் படிச்சிருந்தேன். அண்ட் ரிமைனிங் 3 புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஃபிசிக்கல் காப்பி புக்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 ரொமான்ஸ் ஃபிக்ஷன் புக் படித்தேன், ஒரு யங் புக் படித்தேன், அண்ட் இதில் ஒரு த்ரில்லர் படித்தேன். அகெயின் இதிலே 2 செல்ஃப் ஹெல்ப் புக்கும் படிச்சுட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஆகஸ்ட் மந்த் வந்து ஒரு 3 புக்ஸ் படிச்சிருக்கேன். அண்ட் அகெயின் செப்டம்பர் மந்த் வந்து இன்னொரு 3 புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ ஆகஸ்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் படித்த புக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தி இன்மேட் அப்படின்ற புக்கு. அதோட ஆத்தர் வந்து ஃப்ரீடா மெக்ஃபேடன். ஆல்ரெடி நம்ம சேனலில் சம்மரி அண்ட் ரிவ்யூ இருக்குது, ஸ்பாய்லர் இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த புக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். பட் இது த்ரில்லர் அப்படிங்கிறதுனால யாரையோ கொண்டிருப்பாங்க. ஏன் கொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஒரு ரீசன் இருக்கும்ல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனாக இல்லை. பட் மற்றபடி ஸ்டோரி ஓகே. அண்ட் செகண்ட் நான் என்ன புக் படித்தேன் அப்படின்னா லவ் ஆன் த பிரெயின் பை அலி ஹேசல்வுட். ஸோ இந்த 6 புக்ஸில் இதுதான் கொஞ்சம் போரிங்கான புக்னே சொல்லலாம். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு படிச்சிருந்தேன், தி லவ் ஹைப்போதீசிஸ் புக் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இது அந்த மாதிரி இல்லை. எனிமீஸ் டு லவர்ஸ் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நான் அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். தென் அதுக்கப்புறம் நான் தேர்ட் படித்த புக் வந்து பார்த்தோன்னா ட்விஸ்டட் ஹேட் பை ஆனா ஃபான். ஸோ இதுக்கான ரிவ்யூவும் ஆல்ரெடி சேனலில் இருக்குது, நான் சம்மரி சொல்லலை. ஸோ இதை என்ஜாய் பண்ணி தான் படித்தேன். இதுவும் அகெயின் எனிமீஸ் டு லவர்ஸ் பிளாட் அப்படிங்கிறதுனால படிச்சு தான் ஆகணும். அப்படி அந்த மாதிரி ஒரு எனிமீஸ் டு லவர்ஸ் பிளாட் அப்படின்னு தான் ஸ்டார்டிங்கில் அது மாதிரி நல்லா போகும். ஸோ அது மாதிரி படித்த புக் தான் இதுவும். ஸோ இதுக்கான ரிவ்யூ வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் பாருங்கள். அடுத்து நான் வந்து செப்டம்பர் மந்த் வந்து ஒரு 3 புக்ஸ் படிச்சிருந்தேன்னு சொன்னேன்னா, அதில் பார்த்தோன்னா 2 செல்ஃப் ஹெல்ப் புக் படிச்சிருந்தேன் அண்ட் இந்த ஒரு யங் புக் படிச்சிருந்தேன். அந்த செல்ஃப் ஹெல்ப் பார்த்தோம் அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக அதை படிக்கிறத விடலை. அப்பப்போ படிப்பேன், நமக்கு அப்பப்போ மோட்டிவேஷன் வேணும்ல. ஸோ அதுக்காக ரேண்டமாக கிண்டல் ஆப்பில் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு புக் என் கண்ணில் படும். ஸோ அதை பார்க்குறப்ப ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான், அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எல்லாம் ஓகே. இருந்தாலும் இன்னொருக்கு அந்த புக்கில் படிக்கிறப்ப மறுபடியும் ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இன்னும் நிறைய நல்ல நல்ல செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நான் இன்னும் படிக்கல. எப்போ படிப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி புக்கு அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி நான் செப்டம்பரில் படித்த ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்துச்சு. ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி ஜான்தீலா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதில் வந்துட்டு அதுவும் நல்லா தான் இருந்தது. எதுவும் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம 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 மேலே நிறைய ப்ரெஷர் போட்டுக்குவோம்ல. டோன்ட் பி ஸோ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அதில் வேலிடாக சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஹார்ட்டுக்கு என்ன தோணுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லா செல்ஃப் ஹெல்ப் புக்கும் பிரெயின் ரிலேட்டடாக தான் இருக்கும். பட் இதில் வந்து ஃபாலோ யுவர் ஹார்ட். இவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியலனாலும் உங்கள் ஹார்ட்டுக்கு ஒன்று தோணும், அதை சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி ரொம்ப பெரிய ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வைக்கணும் தேவையில்லை, 1 ஸ்டெப் அட் அ டைம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த புக் படிச்சிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யங் புக். இந்த புக் தான் டு ஆல் த பாய்ஸ் ஐ ஹவ் லவ்ட் பிஃபோர் அப்படின்ற ஒரு புக் சீரீஸில் இருக்க ஃபர்ஸ்ட் புக். ஸோ இதோட ஆத்தர் ஜெனி ஹான். ஸோ இதான் நான் செகண்ட் படித்த புக் செப்டம்பர் மந்த்தில். அண்ட் தேர்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சு படித்தது. ஸோ அந்த புக்கோட நேம் பார்த்தோன்னா தி ஆர்ட் ஆஃப் லேசினஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஒரு 135 சம்திங் அந்த மாதிரி பேஜஸ் தான் இருந்தது. நான் ஆக்சுவலி ட்விஸ்டட் லைஸ் படிச்சுட்டு இருந்தேன். அதில் 200 பேஜஸ் தான் படிச்சிருக்கேன், இன்னும் 300 பேஜஸ் இருந்தது. ஸோ இடையில இன்பிட்வீன் ஒரு செல்ஃப் ஹெல்ப்பும் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதுவும் வந்துட்டு எப்படி ஆர்ட் ஆஃப் லேசினஸ்னால் நான் இப்போது லேசியாக தான் இருக்கேன், ப்ரோகாஸ்டினேட் நிறையா பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிறதும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். இதெல்லாம் பண்ணால் உருட்டுருவோம் அப்படின்ற பாயிண்ட்ஸ் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இருந்தாலும் இந்த புக் படிக்கிறப்ப திரும்ப நமக்கு அவுட் ஆஃப் நோவேர் திரும்ப இந்த மாதிரி ஒரு ரிமைண்டர் மாதிரி வரும். ஓகே, நம்ம ப்ராப்பராக ஏதோ பண்ணாமல் இருக்கும், திரும்ப ப்ரோக்ராஸ்டினேட்லாம் பண்ணக்கூடாது, ஈஸியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டே திரும்ப நமக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி படித்தது தான் இந்த புக்கு. ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் குட்டி குட்டி சம்மரியாக நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தி இன்மேட் அப்படின்ற புக் படிச்சிருந்தேன்னா ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடா மெக்ஃபேடன். ஸோ இது வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ ஆஃப்கோர்ஸ் யாரையோ கொண்டிருப்பாங்க அண்ட் ஏன் கொண்டாங்க அப்படின்றது இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரூக் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நர்ஸாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஜெயிலில் வேலை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே இருக்கிற இன்மேட்ஸ்க்கு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்னா இவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஜெயிலில் அவங்க மீட் பண்ணுறது பார்த்தோன்னா அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவங்க ஏன் ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த பொண்ணு தான். ஏன்னா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரை கொண்டிருப்பாங்க, இந்த பொண்ணையும் கொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இப்போ திரும்ப ரொம்ப ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அவங்கள மீட் பண்ணுறது,
ஏன் அவங்க கொன்னாங்க, அவங்க தான் உண்மையிலே கொன்னாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் அவள் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பேர் என்னன்னா ஷான் நெல்சன். அண்ட் இது இல்லாமல் இந்த பொண்ணுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, டிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஸோ அன்னைக்கு கொலை நடந்த அன்னைக்கு அந்த இடத்துல ஷானும் இருந்தாங்க, டிம்மும் இருந்தாங்க. ஸோ அவளுக்கு வந்துட்டு பேக் இன் த மைண்ட் வந்து டிம்மாவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். பட் ஸ்ட்ராங்காக இல்லை ஷான் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பான். இப்போ அகெயின் இவ்வளோ ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஷானா டிம்மா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போகும். அண்ட் கடைசியாக உண்மையான கில்லர் யார், ஏன் கில் பண்ணாங்க அப்படின்ற ரீசன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் இன் பிட்வீன் ஒரு குட்டி லவ் ட்ரையாங்கிள் போகும். அண்ட் இதில் கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு, இந்த ப்ரூக் அப்படிங்கிற பொண்ணுக்கு ஒரு குட்டி பையன் இருப்பான். ஸோ அந்த பையன் அவங்க அம்மாக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. அதை படிச்சு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு ஃப்ரெடா மெக்ஃபெர்டனோட மற்ற புக்ஸும் நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸும் இருக்குது. கம்பேர்ட் டு தட் இது கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் போரிங்னு சொல்லலாம். பட் மற்றபடி ஒரு ஃபாஸ்ட் ரீட், ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி, என்ன புக் படிக்கிறதுனே தெரில அப்படின்னா இந்த புக்கை நம்ம டக்குன்னு எடுத்து படிச்சோம்னா டைம் போகிறதே தெரியாது, ஒரு புக்கும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த புக் படிச்சிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன புக் படிச்சிருந்தேன் அப்படின்னா லவ் ஆன் த பிரெயின் பை அலி ஹேசல்வுட். எங்கப்பா இந்த புக் தான். ஸோ இது வந்துட்டு நான் தி லவ் ஹைப்போதீசிஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் அது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக போயிடுச்சு. ஸோ லவ் ஹைப்போதீசிஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சயின்டிஃபிக் ரிலேட்டட் டேர்ம்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் இருந்தது. பட் அதில் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது இதில் என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அண்ட் லெவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதில் போயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் நாசாக்காக ஏதோ ஒரு ஹெல்மெட் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த கோடிங்கு, டெக்னிக்கல் ரிலேட்டட் விஷயம் அதெல்லாம் வந்து லெவி பார்த்துப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ஏதோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சம்திங் இந்த மாதிரி ஏதோ சயின்ஸ் ரிலேட்டடாக இவங்க ஏதோ பண்ணுவாங்க, பி அப்படிங்கிற பொண்ணு. ஸோ இது வந்து எனிமீஸ் டு லவர்ஸ் பிளாட் அப்படின்னு நினச்சி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்க ஆக்சுவலி எனிமீஸே கிடையாது. இந்த பொண்ணு தான் வந்து அந்த பையன் தன்னை ஹேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கா. பட் அந்த பையன் பார்த்தோன்னா ஆக்சுவலி ஹி வாஸ் சீக்ரெட்லி இன் லவ் வித் ஹர். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சில இடத்துல நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாதனால எனக்கு பிட் போரிங்காக இருந்தது. பட் நீங்கள் லவ் ஹைப்போதீசிஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக் பிடிக்கும். அண்ட் நான் தேர்டாக ரீட் பண்ண புக் ட்விஸ்டட் ஹேட்னு சொல்லியிருந்தேன்னா ஆத்தர் வந்து ஆனா ஹாங், ட்விஸ்டட் சீரீஸில் இருக்க தேர்ட் புக்கு. அண்ட் இதுவும் வந்துட்டு எனிமீஸ் டு லவர்ஸ் பிளாட். அதில் வந்து ஜூல்ஸ் அண்ட் ஜாஷ் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக ஒம்பளுத்துக்குவாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்குள்ள எப்படி ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது, அவங்க எப்படி எனிமீஸ் டு லவர்ஸாக மாறுறாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் அதில் நிறையவே இருக்குது. ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அதுக்கு மேலே இந்த புக் பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. நல்லா இருக்கும் ஆனால் ரீட் பண்ண. சில விஷயம் எனக்கு பிடிக்காது, அது நான் ஆல்ரெடி அந்த ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் செப்டம்பரில் ஃபர்ஸ்ட் எந்த புக் படிச்சிருந்தேன் அப்படின்னா ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு புக்காக படிச்சிருந்தேன். ஆத்தர் வந்து ஹென்ரி ஜந்திலா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்தோன்னா 21 டேஸில் நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி 21 டேஸ்க்கும் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணலை. பட் அதில் எனக்கு வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணுறப்பவே நல்லா இருக்கும்ல, நமக்கு யாராவது ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் தான் இருந்தது, ரொம்ப ரீட் பண்ண ஈஸியாக இருந்தது. மோஸ்ட்லி செல்ஃப் புக் அப்படி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோன்ட் பி ஸோ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப்னு சொல்லியிருப்பாங்க. இது நிறைய புக்ஸில் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். பட் அகெயின் இந்த புக் ரீட் பண்ணப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பட் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய கோல் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு இருக்கோம் அப்படின்னா எடுத்தோன்னு நம்ம அங்கே போக முடியாதுல்ல, ஒரு ஸ்டெப்பாக தானே போகிறோம். அந்த ஒரு ஸ்டெப்புமே நம்ம கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். எனிவே அப்படியே சும்மாவே இருந்துடாதீங்க, ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. எடுத்தோன்னே நம்ம அவ்வளோ பெரிய கோல் ரீச் பண்ண முடியாது. பட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் பொறுமையாகவே பண்ணுங்க. எதுக்கு உங்கள் மேலே இவ்வளோ ப்ரெஷர் போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்துட்டு வி ஆர் நாட் குட் எனஃப், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறப்ப இல்லை நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, வி ஆர் நாட் குட் எனஃப் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்க பேக் இந்த மைண்ட் ஓடிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் இல்லை, யூ ஆர் குட் எனஃப், உங்களால் முடியும். பட் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப தூரம், அதான் ஒன் ஸ்டெப் அட் அ டைம், நீங்கள் போனீங்கன்னா அங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ யாருமே இங்கே வி ஆர் நாட் குட் எனஃப் அப்படின்ட்டு நினைக்கணும்னு தேவையே இல்லை. எல்லாருக்குமே ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, எல்லாருமே ஏதாவது நினச்சா ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த ஒரு தாட்டை வந்து மண்டக்குள்ளே எப்பயுமே வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்பவே தேவைப்பட்டது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் ரைட் டைம் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், சரி பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி டைம் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது நாளானைக்குன்னு இல்லை, ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த டைம்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் உண்டு. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், இத்தனை நாள் பண்ணல, அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்தது.
ஸோ அதை படிச்சிடும் நான் ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அடுத்த 4 நாள்லேயே நான் ப்ரோகாஸ்டினேட்லாம் பண்ணேன். பட் ஏதாவது சம்டைம்ஸ் இந்த பாயிண்ட் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது டிலே பண்ண நினைக்கிறப்ப சரி இன்னைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு தோணும்ல. ஸோ அது மாதிரி இதெல்லாம் அப்பப்போ ஒரு ரிமைண்டர் மாதிரி இந்த புக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிசன் டு யுவர் இன்னர் ஜிபிஎஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. எதுனாலும் நம்ம மனசுக்கு தெரியும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. இதில் தான் பிரெயினை பற்றி சொல்லாமல் ஹார்ட்டுக்கு தெரியும்னே சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு நான் தனியாக சம்மரி கூட ட்ரை பண்ணுறேன். 21 பாயிண்ட்ஸ் இருந்தது, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம் இல்லையோ, இல்லை ஏதாவது ஒரு 4-5 பாயிண்ட்ஸாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அது வந்து கண்டிப்பாக சம்மரி நான் தனியாகவே போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன புக் படிச்சிருந்தேன் அப்படின்னா, எங்கப்பா டு ஆல் த பாய்ஸ் ஐ ஹவ் லவ்ட் பிஃபோர் அப்படிங்கிற இந்த புக் தான், ஜென்னி ஹானோட புக்கு. ஆல்ரெடி இதுக்கும் வந்து சம்மரி அண்ட் ரிவ்யூ இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலன்னா பாருங்கள். இதில் மெயின் கேரக்டர் இந்த பொண்ணு தான், லாரா ஜீன் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க பண்ணுற ஒரு சில்லியான விஷயத்தினால அவங்க லைஃப்பில் என்னென்ன இம்பாக்ட் வருது, அது ஒரு நல்ல விஷயமா போய் முடியுதா இல்லை ப்ராப்ளமாக மாறுதா அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் இருக்கும். ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 5 க்ரஷஸ், நிறைய க்ரஷஸ் இருப்பாங்க. அதில் 5 க்ரஷஸ்க்கு வந்து அவள் ஆக்சுவலி ஒரு லவ் லெட்டர் மாதிரி எழுதி அவளே ஒரு ஹேட் பாக்ஸில் வச்சுக்குவா. ஸோ அவள் தங்கச்சி அதை எடுத்து அந்த 5 பசங்களுக்கும் அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பசங்களாம் அவளோட டோர் ஸ்டெப்க்கு வந்துட்டு, ஓ நீ என்னை இப்படிலாம் நீ பார்த்துருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை திரும்ப அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அதில் பயந்துக்கிட்டு ஒரு பையனுக்கு பயந்துட்டு இன்னொரு பையன் கூட ஃபேக் டேட்டிங்கில் இன்வால்வ் ஆகுறாங்க. அதுதான் பீட்டர் கெவின்ஸ்கி. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ஃபேக் டேட்டிங் அப்படிங்கிற பேரில் அவங்க ஆக்சுவலி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணுறாங்க, தேர் இஸ் சம் பாண்ட் இஸ் தேர் அப்படின்னு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது அடுத்தடுத்த புக்ஸில் தான் வரும். இது ஆக்சுவலி பார்ட் ஆஃப் த புக் சீரீஸ், அதில் இருக்க ஃபர்ஸ்ட் புக் தான். ஸோ அடுத்த புக்ஸ்லாம் இருக்குது, நான் அது படிக்கிறப்ப அதோட ரிவ்யூ சொல்கிறேன். மூவியும் இருக்குது, நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். ஸோ அடுத்து வந்துட்டு நான் 6th புக் என்ன படித்தேன் அப்படின்னா, தி ஆர்ட் ஆஃப் லேசினஸ் அப்படின்ற புக்கு. இது ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆத்தரும் மென்ஷன் பண்ணலை, லைப்ரரி மைண்ட் செட் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி ஏதாவது சோஷியல் மீடியா ஹேண்டலாக இருக்கலாம் லைப்ரரி மைண்ட் செட்டுங்கிறது, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வெப்சைட் சம் குரூப் ஆஃப் பீப்புள் எழுதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசியாக புக் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா புக்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறையா புக்ஸ் நேம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து மெயினாக சொன்னது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம திரும்ப பண்ணிகிட்டே இருக்கோம், அப்படியே ஒரு விஷயத்தில் கம்ஃபர்டபுள் ஆகிடுவோம்ல, புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் ஒரே விஷயத்த திரும்ப பண்ணிட்டு இருக்கோம்ல, அது பண்ணக்கூடாது, புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக லேசினஸ்னால் என்ன, சும்மா இந்த ஏதோ இவ்வளோ விஷயம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், இவ்வளோ இது பண்ணணும்னு நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் அவ்வளோ விஷயம் இருக்கிறப்பையும் நம்ம சும்மா படுத்துட்டு படம் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயமும் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு இல்லை, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு தள்ளி போடாதீங்க, எந்திரிச்சு இன்றைக்கே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபாலோ யுவர் ஹார்ட் புக் மாதிரி தான் இதுவும் லைட்டாக இருந்தது. பட் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்ச பாயிண்ட் தான் திரும்ப சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ரோக்ராஸ்டினேட் ரிலேட்டடாக நிறைய புக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த புக் படிக்க தேவையில்லை. இல்லை எனக்கு வேணும், திரும்ப ஒரு சிம்பிளான இங்கிலீஷில் வேணும், ஒரு 100 பேஜஸில் இருக்கிற மாதிரி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த புக் ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், அது வந்து பர்ஃபெக்டாக 100% பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, ஜஸ்ட் பண்ணி முடிக்கணும்ல, ஓரளவுக்கு ஒரு 80% பண்ணணும்ல, எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது பெட்டர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் நான் படித்த இந்த 2 months படித்த 6 புக்ஸு. அண்ட் இந்த புக்ஸ்லாம் இல்லாமல் நான் ட்விஸ்டட் லைஸ் அப்படின்ற புக் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து கிறிஸ்டியன் ஹார்ப்பர் அண்ட் ஸ்டெல்லா அலான்சோ அவங்களோட ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் ஸோ குட் தான். ட்விஸ்டட் சீரீஸ்னால் அப்படி தான். அதனால் ஒரு 200 பேஜஸ் படிச்சிருக்கேன், இன்னொரு 300 சம்திங் பேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தெரில எப்போ முடிப்பேன்ட்டு, மேபி நெக்ஸ்ட் வீக்கில் படிச்சிடலாம். ஸோ அப்போ வந்துட்டு நான் அதோட சம்மரி ரிவ்யூ போடுறேன். அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.